தமிழ் டெக்மாஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கையில் இருக்கிற பாக்ஸை பார்த்தால தெரிஞ்சிருக்கும். டிசோ வாட்ச் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3499 ரூபா போட்டு சேல் போட்டிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்துச்சு. AMOLED ஸ்க்ரீன், அந்த ப்ரைஸுக்கு AMOLED ஸ்க்ரீன் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. சரி வாங்கி ட்ரை பண்ணலாம்ட்டு வாங்கி பார்த்தா நிறைய ப்ளஸ் பார்க்க முடிஞ்சு, நிறைய மைனஸும் பார்க்க முடிஞ்சு. மேலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சேல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் இந்த வாட்ச் சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ சர்ச் பண்ணாலும் இந்த வாட்ச் கிடைக்காது. அது ஏங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1.3 inch AMOLED டிஸ்பிளே, 110க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோடு, ஹார்ட் ரேட் மானிட்டர், ஆக்ஷன் லெவல் மானிட்டர், அதுக்கப்புறம் 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது 50 அடி வரைக்கும் உள்ள ப்ரெஷரை தாங்கும் போட்டிருக்காங்க. 10 நாள் பேட்டரி பேக்கப், 150 ப்ளஸ் வாட்ச் ஃபேஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்ன இந்த மெயின் ஃபீச்சர்ஸ்லேயே ஒரே ஒரு ஃபீச்சர் அப்பட்டமான போய் அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வாட்ச் இருக்குது. வாட்ச் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால இது பிளாஸ்டிக் பேனல் எதுவும் நினச்சிடாதீங்க, மெட்டாலிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. மேலும் பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சென்சார் ப்ளஸ் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து கேபிள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கேபிள் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வச்சா ஈஸியாக ஒட்டிக்கிறது. ஸோ சார்ஜ் போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மெட்டல் பாடி தான், ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்ட்ராப் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல லுக் கிடச்சிருக்கும். இந்த வாட்சை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா டிசோங்கிற ஆப்பை ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி தான் பேர் பண்ண முடியும். ஸோ பேர் பண்ணி உங்களோட ஏஜ் என்னது, மேலா ஃபீமேலா, அதுக்கடுத்து வெயிட் ஹைட் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் மானிட்டருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வாட்ச்லேயே பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ வாட்ஸ்அப் எந்த ஆப் எனேபிள் பண்ணுறீங்களோ எல்லாமே வாட்ச்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ வாட்ஸ்அப்லேருந்து யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்களோட நேம் இல்லைனா அந்த நம்பர் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பின டெக்ஸ்ட்டில் மொதல் 2 லைனா 3 லைனா இதில் எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஃபோனில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். SMS வந்தாலும் அதே மாதிரி தான். கால் வந்துச்சுன்னா உங்களால் இதில் மியூட் பண்ண முடியும். இதில் நீங்கள் மியூட் பண்ணிங்கன்னா ஃபோன் சைலண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் கட் பண்ணா கூட கட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ப்ளஸ் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, டைமர் இருக்குது, அலாரம் இருக்குது, ஃபைண்ட் மை ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் வெதர் செக் பண்ணிக்கலாம், மெடிடேஷன் மோட், அப்புறம் ஃபீமேல் ஹெல்த் மானிட்டர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் பண்ணி 150 ஃபேஸ்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் நிறையவே இருக்குது. உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாட்ச் ஃபேஸாக வச்சுக்க முடியும். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீனுங்கிறது தான் இந்த வாட்சுக்கான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீனில் 2 ஃபேஸ் வச்சுக்கலாம். டிஜிட்டல் அன்லாக்கில் ஏதாவது ஒரு ஃபேஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்ட் ஷேக்கிங், அதாவது இதுக்கு என்ன மோடுன்னு அதில் மென்ஷன் பண்ணல. இப்போ நம்ம கையில் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ வாட்ச் இப்படி திருப்பி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். டயத்தை பார்த்து நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா லைட் ஆஃப் ஆயிரும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 3 லெவல் பிரைட்னஸ், ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது, லோ, மீடியம், இது மாதிரி 3 வகையாக நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இதில் உள்ள மெயின் ஃபீச்சர்ஸு. சரி, இதில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு தனித்தனியாக பார்த்தோம்னா ப்ளஸ் சொன்னோம்னா டிஸ்பிளே பார்க்குறது ரொம்ப பிரைட்டாக நல்லா, அதான் AMOLEDனா அதோட வேலையாக தான் நல்லா இருக்குது. கால் வந்து அவங்களால இங்கேருந்து மியூட் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லிடுவோம். பேட்டரி பேக்கப் வருது, ஒரு 7-8 நாள் வருது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் சொல்லணும், கீழே போட்டுருவோம். அது என்னென்னு பார்க்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிடாது. வைப்ரேட் கொஞ்சம் நல்லாவே, கொஞ்சம் ஹெவியாக வைப்ரேட் ஆகுது. ஸோ ஈஸியாக உங்களால் நீங்கள் கையில் கட்டியிருந்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா மைனஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அந்த மாதிரி தான் நிறைய மைனஸ் இருக்குது. இதில் ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன்ங்கிற ஃபீச்சர் எதுக்குன்னா, நம்ம எல்லா டைமும் ஜஸ்ட் இப்படி திருப்பி பார்த்தா டைம் நம்மளுக்கு தெரியும். அதான் சிம்பிளாக சொல்லணும், அதான் நம்மளுக்கு வேலை. பட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அந்த ஆல்வேஸ் ஆனுக்கு 2 வாட்ச் ஃபேஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் அடி அன்லாக்கில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஃபேஸ் வச்சாலுமே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். இப்படி கிட்ட போய் பார்த்தா தான் உள்ளே ரொம்ப மைல்டாக தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பைக்லலாம் போயிட்டு இருக்கும்போது வாட்ச் எடுத்து இப்படி பார்த்து ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டே இருந்து திரும்பினோம்னா, ஓட்டிகிட்டு போனோம்னா என்ன ஆகும்னு சொல்லவே வேண்டியதில்லை. அதை கொஞ்சம் எக்கச்சக்கமான ஃபேஸ் இல்லாட்டி ஒரு மினிமம் ஒரு 10 இல்லாட்டி கலர்ஃபுல் ஃபேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஆனர் வாட்ச் ஒன்று கட்டியிருக்கேன். இதில் ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் இருக்கும்போது எனி டைம் ஆன்லேயே தான் இருக்கும். இந்த வாட்சை நான் கழட்டி வச்சுட்டேன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அது சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இந்த வாட்ச் கையில் இல்லை, ஸோ ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கலாம்னு. பட் இந்த வாட்சில் என்னென்னா, நீங்கள் ஆல்வேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க, கையில் கட்டியிருக்கும் போது எரியுது. இதே நீங்கள் கழட்டி வச்சாலும் இதில் பேட்டரி ட்ரைன் ஆகிற அளவுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆன்லேயே தான் இருக்கும். அதனால் எக்கச்சக்கமாக பேட்டரி வேஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆனால் எந்த வித அலர்ட்டும் கொடுக்க மாட்டேங்குது. வாட்சும் ஃபோனும் பேரில் இருக்குது. ஸோ நான் ஃபோனை வச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்து போனால் டிஸ்கனெக்ட் ஆனால் இதில் வைப்ரேட் ஆகணும். ஸோ இந்த வாட்சில் ஆகிறனால தான் அந்த டவுட் இதில் வந்துச்சு. இதில் வைப்ரேட் ஆகுது. ஸோ நம்ம டக்குன்னு ஃபோனை எங்கேயோ வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த வித வைப்ரேட், எந்த வித சிம்டம்ஸும் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்கேஸ் உண்மைக்குமே ஃபோனை தவறுதலாக விட்டுட்டு வந்தோம்னா நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஃபோனும் ஸ்வாகா தான். அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆப்லேருந்து இது அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஒரு டைம் கால் வந்தால் காமிக்கும், ஒரு டைம் காமிக்க மாட்டேங்குது. ஸோ ஆப்பில் திரும்ப போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் திரும்ப காமிக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பும் இதுவும் சிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை கட்டிட்டு நடக்கிறோம், ஒரு 10 ஸ்டெப்பு நடக்கிறோம்னா 10 ஸ்டெப்புன்னு இதில் காமிக்கும். அந்த ஆப்பில் போய் வைத்தோம்னா 0ல் இருக்கும்.
ஒரு 10 நிமிஷம் இந்த டேட்டா அதில் அப்டேட் ஆகிறதுக்கு. ஆனால் கனெக்டில் தான் இருக்குது, ஏன் அந்த டிலே ஆகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீனில் வச்சுருங்க. வச்சுட்டு பவர் சேவிங் மோட எனேபிள் பண்ணுறீங்க. பவர் சேவிங் மோட எனேபிள் பண்ணால் மற்ற ஃபங்க்ஷன்லாம் ஸ்டாப் ஆகி வாட்ச் மட்டும் ஓடிட்டுருக்கும். சரி கொஞ்சம் நேரம் அந்த பவர் சேவிங் மோட திரும்ப ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆல்ரெடி நம்ம ஆன் பண்ண அந்த ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. திரும்ப நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆன் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பக் கொடுத்தாங்கன்னு தெரில. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விரிஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கையில் கட்டிட்டு இப்படி திருப்பி பார்த்தோம்னா லைட் எரியும். அது தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி வைக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி ட்ரைன் ஆகிரும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம கையில் கட்டியிருக்கோம், நம்ம இப்படி கையை இப்படி உயர்த்தி பார்த்தோம்னா டைம் தெரியணும், கீழே வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணும். அதான் இதோட வேலை, அதான் இது பண்ணணும். ஆனால் இந்த வாட்ச் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் அந்த ஃபியூச்சரை ஆன் பண்ணிட்டு கையில் கட்டிட்டு லைட்டாக ஒரு 2 ஸ்டெப் லைட் இப்படி ஷேக் பண்ணாலே போதும், டைம் காமிக்கும். அது கூட திருப்பி காமிச்சா பரவாயில்ல. நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா எனி டைம் ஆன்லேயே தான் இருக்கும். அந்த லைட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 80% வரைக்கும் பேட்டரி அதை எடுத்துக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வாட்சில் மியூசிக் கண்ட்ரோல் பண்ண முடியும், வால்யூம் ஏற்ற முடியும் சொல்லியிருந்தேன். பட் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பாட்டு ஃபோனில் ஓடிட்டுருக்குன்னு இதில் தெரியாது. இந்த பேக் வருது, ப்ரீவியஸ் வரும், வால்யூம் அப் டவுன் பட்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது. என்ன பாட்டுன்னு உங்களால் தெரியாது. நீங்கள் இதில் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகும், திரும்ப ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணால் ப்ரீவியஸ் சாங் வரும். ஆனால் என்ன பாட்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. மேலும் வந்து வால்யூம் அப் டவுனுக்கும் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வால்யூம் 100% ரீச் ஆச்சு. இப்போ டச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, 100 வரைக்கும் போயிடுச்சுன்னா இங்கே அலர்ட் காமிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அது 100 போனதே நம்மள்ட்ட காமிக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் டச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது 100 தொட்டதுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணிகிட்டே இருந்தாலும் அங்கே எந்த சேஞ்சஸ் இருக்காது, நம்ம டச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன அலர்ட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். சரி இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் சேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதை வாங்கினவங்க எல்லாருமே எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட். ட்விட்டரில் போயிட்டு டிசோ வாட்ச் ஆர்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வாங்கின எல்லாருமே பேட்ரி வேஸ்ட்டு, சார்ஜ் சீக்கிரம் ஏற மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுதுக்கப்புறம் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் அதை உணர்ந்துட்டாங்கன்னு சேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை பற்றி டிசோ தரப்புலேருந்து எந்த வித இன்டிமேஷனுமே கொடுக்கல. ஏன் ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட இந்த வாட்ச் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ போய் நான் உள்ளே போய் பார்க்குறேன், ரிட்டன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிட்டன்னா நம்ம கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதை எனேபிள் பண்ணதுலேருந்து தெரியுது இந்த வாட்சில் நிறைய பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அப்டேட்டில் நம்ம சொன்னது எல்லாமே சின்ன சின்ன பக்கு தான், அப்டேட்லேயே கிளியர் பண்ண முடியும். பட் இது அவங்களால கிளியர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை ரிட்டன் எடுக்கிறாங்கன்னா ரிட்டன் ஆப்ஷன் இருக்குது, தேவையான நீங்கள் ரிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ச் வாங்கினவங்க உண்மைக்கும் பிரச்சனை இருந்தால் இல்லைனா ஃப்யூச்சரில் வரவும் வாய்ப்பு இருக்குது, முடிஞ்சளவு ரிட்டன் பண்ணுறது நல்லது. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, லுக் வைஸ் நல்லாயிருக்கு, எனக்கு நல்ல தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால சொல்கிறேன், உங்கள் விருப்பம் தான். அவ்வளோதான். அந்த வாட்சை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். நான் சொல்லாத தகவல் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நான் வழக்கமாக சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலாம் ஒரு அன்லைக், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.